श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 13வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். कारणज्ञानतः कार्यं विज्ञानं चापि सोवदत्। सत्यज्ञानेर्नुतज्ञानम् कथम् अत्रोपपद्यते। मंद अधिकारिக்கு அப்படின்னா சத்தியத்தை நேராக போதனம் பண்ணால் புரிஞ்சிக்க முடியாத ஆர் மத்தியம அதிகாரி அவனுக்காக சுலபமாக ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு 12வது அத்தியாயம் பிரம்மானந்தே ஆத்மானந்தனே பேர் கொடுக்கப்பட்ட 12வது அத்தியாயத்தில் அந்த விஷயந்தான் நிறைய பேசப்பட்டது. அப்படி சொல்லி அந்த அத்தியாயம் முடியும் போது இன்னும் ஒரு சந்தேகம் மிச்சம் இருக்கு. என்னன்னா, எப்படி இந்த ஆத்மானந்தம் அத்வைத பிரம்மானந்தமாகும்? அங்கே கொட்டேஷன் என்ன? பிருஹதாரண்யகத்தது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இந்த பிரியம் అనేది ஆனந்தம், அது நம்ம சந்தோஷம்னு எடுத்துக்கிட்டானு. அப்போது ஆனால் மந்த அதிகாரினால அவனுக்கு எவ்வளோ விவரித்ததுக்கு அப்புறம் அது ஆக்சுவலாக அது சொல்கிறதே ரொம்ப லோயர் அப்படின்னு நேராக அவனுக்கு பிரம்மம் அப்படின்னு காட்டி கொடுத்தா புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அந்த கேள்வி மிச்சம் இருக்கு. சரி, ஆத்மனஸ்து காமாய பிரியம் பவதி, ஓகே. எப்படி ஆத்மானந்தம் அத்வைத பிரம்மானந்தமாக இருக்கும்? அப்படிப்பட்ட அந்த சந்தேகத்துக்கு சமாதானமாக இந்த 13வது அத்தியாயம் தொடங்கிட்டார் வித்யாரண்ய சுவாமி. அது பேசும்போது இந்த ப்ளூராலிட்டி, துவைத்தம், மல்டிப்ளிசிட்டி இது நிஜமா? எந்த அளவுக்கு அது இருக்கின்றது? இல்லை, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன? எல்லோரும் இப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறாங்க இல்லையா? நானும் எல்லோரும் போட்டுக்கிறாங்க. நான் ஏதோ கிளாஸ் எடுக்கிறேன், அதனால என்னோடய கிளாஸ் பற்றி நான் போட்டுக்கிறேன். என்னை பற்றி நிறைய பேர் கவனிக்கணும். என்ன பேர் நான் இருக்கேன்னு ஒரு ஐடென்டிட்டி வேண்டாமா? என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லணும்னா நம்ம ஸ்டேட்டஸ்ன்னு நிறைய வெளியப்படுத்த அது என்ன காட்டுறதுன்னா நம்முடைய அகங்காரம் பலப்படுத்துறதுன்னு காட்டுறது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. ஓகே. அப்புறம் அதனால் இந்த ப்ளூராலிட்டி, பகுத்துவம் అనేది இந்த நாமரூபம் நிறைய
இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி சொல்லணுமே. ஆத்மனஸ்து காமாய பிரியம் பவதே, ஆத்மானந்தம் தான் அத்வைத பிரம்மானந்தம் அப்படின்னு சொன்னால் கூட அத்வைத பிரம்மானந்தம் அந்த வார்த்தை நோட் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே துவைத்தமாக தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு இன்னும் அவனுக்கு கிளாரிட்டி வரலை. வரணும், அவன் உத்தம அதிகாரி ஆகணும்னு சொல்லி தான் டிஸ்கஷன் ஆரம்பிச்சு. இது சொல்கிறதுக்காக 3 வகையான வாதனைகளை எடுத்துக்கிட்டு இப்போது 54 வரைக்கும் பார்த்த விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பவாதம், பரிணாமவாதம், விவர்த்தவாதம். ஆரம்பவாதம் பரிணாமவாதம் கரெக்ட் இல்லை அப்படின்னு பல ஸ்லோகங்களுக்குள்ள அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரே ஒரு உதாரணம் வச்சுட்டு ஆச்சாரிய வித்யாரண்ய சுவாமி இந்த மண்ணு குடம் பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கூட பேசிகிட்டே இருப்பார். நடுவில் நமக்கு புரியறதுக்காக நம்ம தான் கயிறு பாம்பு உதாரணத்தினையும் திரும்பி ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறோம். சரி, ஆரம்பம் பரிணாமவாதம் கரெக்ட் இல்லை. இது அத்வைத பிரம்மத்தின்னு நிரூபணம் பண்ணுறதுக்கு, ஏகமேவாத்விதீயம்னு சொல்கிறதுக்கு அது செல்லாது, வேலை பண்ணாதது. அப்போ எது சரியாக இருக்கும்? அத்வைதவாதிகளான வேதாந்திகளான நம்ம சொல்கிற விவர்த்தவாதம். அந்த விவர்த்தவாதம் అనేதையும் நடுவில் நம்ம கூடவே பேசிகிட்டே வரும். விவர்த்தவாதம்னா 3 அர்த்தங்கள் சொல்லலாம். விவிதம் வர்த்ததே இது விவர்த்தம், பலதாக காணப்படும். விவிதம் வர்த்ததே, வர்த்த அன்ன பரிவர்த்தன, மாற்றம், சேஞ்ச், மாடிஃபிகேஷன். ஸோ விவிதம் வர்த்ததே இது விவர்த்தம். விருத்தம் விவர்த்ததே, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் கூட இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். 3வது விசேஷேண விவர்த்ததே, இன்யூமரபிள், அளவில்லாத, கணக்கு பண்ணாத அளவுக்கு. விவிதம் விருத்தம் விசேஷம் வர்த்ததே, 3 அர்த்தம் சொல்லலாம். என்ன இதோடைய இது உலகம் நாமரூபம் பிரம்மன் மேலே விவர்த்தம், அலைகள் ஜலம் மேலே, சமுத்திரத்தில் ஜலம் மேலே விவர்த்தம், கயிறு மேலே காணப்பட்ட பாம்பு விவர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் வித்தியாசம் இருக்கு, ஜாகிரதையாக புரிஞ்சுக்கலன்னா. என்ன ஒரு பிரச்சனைன்னா, நம்ம இந்த விவர்த்தத்துக்கு முக்கியமாக எடுத்து சொல்கிறது, இங்கே ஆச்சாரியர் சொன்னது இந்த மண்ணு குடம் ப்ளஸ் கூடவே சுவர்ணம் ஆபரணம். இது புரிஞ்சுக்கிறதோ ஒத்துக்கிறதோ ரொம்ப சுலபம். என்னது? மண்ணே தான் குடமாக காணப்படுறது. அந்த மண்ணே தான் பல குடங்களானும் காணப்படலாம், பல சைஸில் காணப்படலாம். இப்படியெல்லாம் சொன்னால் ஓகே. அதே போல் தங்கம் தான் ஆபரணங்களாக காணப்படுறது. அது எந்த கடையில் இருந்தாலும், கிராஸ் கட் ரோட் இருந்தாலும், ஆர்எஸ்புரத்தில் இருந்தாலும், அப்புறம் மணிகுண்டு கிட்ட நிறைய கடை, எங்கிருந்தாலும் அதே தான். ஆனால் இது ஓகே. பிரச்சனை என்ன? போக போக கேள்வியிலோ அது முன்னாடி இப்போ சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா விவர்த்தம் பற்றி பேசுறதுனால அடுத்த ஸ்லோகங்கள் ஈஸியாக இருக்கும். அத்வைத பிரம்மம் சத்து எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸு எல்லாம் ஒன்றா காணப்பட்டால் பரவாயில்ல. சரி, நாமரூபம் மாறினா கூட இங்கே நானும் இது மண்ணனேது நானும் ஏற்றுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும்.
ஆனால் போன கிளாஸில் பேசினது போல் போன கிளாஸ் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க ஆன்லைனில் எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் ரொம்ப புத்திசாலிகள். கேட்கல என்ன இப்போது கேட்கல என்னன்னு எங்களுக்கு புரியாது. ஆக்சுவலாக நேராக கேட்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, சில வாட்டு அப்படி சரி விடுறதுக்கு பதிலாக அப்படியாவது கேட்கலாமன்னு அப்படி கேட்கும்போதோ we will take நிறைய நம்ம வந்து கன்செஷன் எடுத்துக்கிறோம். நான் எப்போவாவது ஜாயின் ஆகலாம் எங்கே அங்கே ஆன்லைன். ஆச்சாரியர் இன்னும் பூர்ணமாக சொல்கிறதுக்கு முன்னாடியில் நான் ஐ கேன் குவிட் இட். நடுவில் வீடியோ வேறே போட வேண்டான்னு சொன்னார். ரொம்ப சௌரியம். நான் வீட்டு வேலை அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் யாரை பற்றி சொல்கிறதுக்கு சொல்லலை, கிண்டல் பண்ணுறது சொல்லலை, சிரிக்கிறதுக்கும் சொல்லலை. இட் இஸ் வெரி சீரியஸ் மேட்டர். ஏன்னா ஆன்லைனில் நான் இது முன்னாடியே எடுத்தது இல்லையே, இப்போ தான் ஆரம்பித்தோம். அதுதான் அதோட கதை இப்போ தான் தெரியுறது. வில் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஆனால் சில பேருக்கு 3 வித்தியாசம் இருக்குங்க. ஆரம்பம், பரிணாமம், விவர்த்தம் போல் நேராக கிளாஸுக்கு, ஆன்லைன் கிளாஸுக்கு, யூடியூப்பில் கேட்குறதுக்கு. கரெக்டாக சரியாக வந்துச்சு 3. அட்லீஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொன்னால் இன்னைக்கு குருஜி பேசுகிறார் 6 மணிக்கு. நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஆனால் நேராக இருக்கிற எஃபெக்ட் இருக்காது, கொஞ்சம் இருக்கும். யூடியூப் கேட்டால் கேட்போம், எது கேட்போம், ரேண்டமாக கேட்கலாம். அதனால் நான் சில பேருக்கு சொன்னேன், ஆன்லைன் கிளாஸ் வந்து அதுக்கப்புறம் யூடியூப்பில் இருக்கும் நினைக்காது. உனக்கு குரு மேலே ஸ்ரத்தா, பக்தி, சாஸ்திரம் மேலேன்னா நீ வந்து சின்சியர் ஆக மாட்டே, கமிட்மெண்ட் இருக்காது. அது நீங்களே கவனிச்சுக்கிட்டா, யாராவது கவனிச்சுக்கிட்டா கூட புரியும். அதனால இங்கே சொல்லிகிட்ருக்கேன். சரி, எங்கேருந்து எங்கே போயிட்டோம், எங்கேருந்து எங்கே போகல, 3 தோண்டி 3க்கு போனோம். ஆரம்ப, பரிணாம, விவர்த்த. என்ன இங்கே பிரச்சனை? இதெல்லாம் ஓகே, தங்கம், குடம். உங்கள் சத்து பிரம்மம் ஒன்றாவே காணப்பட்ட பரவாயில்ல. அதுதான் சொன்ன விவிதம் விருத்தம் விசேஷம் பவதி. இதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரே எக்ஸிஸ்டன்ஸு, சத்து இருப்புதல், அது மேலே இப்படி விவர்த்தமாக இத்தனை காணப்படுறதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் ஏற்றுக்கிறது. இந்த எக்ஸாம்பிள் அளவுக்கு அப்படி ஏற்றுக்க முடியாது புத்திக்கு. ஏன்னா புத்தி இன்னும் சூக்ஷ்மமாகலை. சூக்ஷ்மமாகிறதுன்னு என்ன? குருவுக்கு சரண்டர் ஆகலை. குருவுக்கு சரண்டர் ஆகிறதுன்னா சாஸ்திரத்துக்கு சரண்டர் ஆகிறதுன்னு தான். ஏன் இந்த மாதிரி இத்தனை நிறைய பூர்வபக்ஷி கேள்விகள் வருது? எதுக்கு வித்யாரண்ய சுவாமி எல்லா அத்தியாயத்திலும் இப்படி கேள்வி சந்தேகன்னு பெட்டி இப்போ வரும் பக்கத்தில் அடுத்த பேஜில். அதுக்கு காரணம் என்னன்னா, பரிபக்குவத்தை இல்லை, சரண்டர் இல்லை, ஆக்செப்டன்ஸ் இல்லை. அதனால தான் வரும். சரி, இனியும் இப்போ அந்த சால்வ் பண்ணணும். அது பலதாக இந்த எக்ஸாம்பிள் உண்மையாக சொல்லும் போது பிரம்மம் சத்து மேலே இத்தனை மாறாக தெரிகிறது. இப்போ அதினை நெகேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அத்வைத ஆச்சாரியர் ஸ்ட்ராங். அது காணப்பட்டாலும் சரி, அது விவிதமாக காணப்பட்டா என்ன, விருத்தமாக காணப்பட்டா என்ன, விசேஷமாக காணப்பட்டா என்ன? why you are giving importance to the illusion? இல்யூஷனில் எப்படியாவது ஏதாவது காணப்படலாம். இப்போ அதுதான் டாபிக் வரும். சரி, 54 வந்து என்ன பாதி வரி படிச்சிருக்கோம். இதை காரண ஜானதா
காரியவிஜானம் ச அப்பி சஹ அவதத். சாந்தோக்கியத்தில் உத்தாலகர், அவருக்கு இன்னொரு பேர் ஆருணி, இங்கே ஆருணி అని போட்டார். சாந்தோங்க படிக்கும்போது உத்தாலகன், உத்தாலக சிஷ்யன் ஸ்வேதகேது, அதுதான் 43லையும் கோட் பண்ணார். அதனால சஹ அவதத்தன்னா அந்த உத்தாலக ஆருணி அங்கே இதையும் சொல்லியிருக்கார். அப்படின்னு சாந்தோக்கியத்தில் இதையும் சொல்லப்படுது. என்ன காரணத்தின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டான்னா காரியத்தின்னு தெரிஞ்சுக்கினது போலுதான். இதே கேள்விதான், இதே விஷயந்தான் முண்டகோபனிஷத்தில் கூட கேட்கப்பட்டது ஆரம்பத்திலேயே. கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞானம் பவதீதி. ஓ குருவே, எப்படி எது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா சர்வமும் தெரியப்படுறது அப்படின்னு கேள்வி. பார்த்தீங்களா? அதே இங்கே இங்கே காரண ஜானத்தா காரிய விஜானம். நம்ம இப்படி இது ரிவர்ஸாக கூட எடுத்துக்கலாம். காரிய ஜானத்தகான்னு குடம் அనే காரியம் இது என்ன అనేది இது தெரிஞ்சுக்கிட்டாவே, இது பார்க்கும்போதே உனக்கு மண்ணு எனக்கு தெரியறதே. தெரிஞ்சுக்கிட்டா ஓ இதோடைய காரணம் காசு மண்ணு அப்படின்னு. ஆனால் ஆச்சாரியர் இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக காரணம் பற்றி தான் எழுதுறாரு. முதல்ல நான் உங்களுக்கு இப்படி கூட எடுத்துக்கலாம்னு சொன்னால் கூட அப்படி என்னன்னா அப்போது காரியத்துக்கு முக்கியத்துவம் இருக்கா, காரியம் இருக்கா, எஃபெக்ட் இருக்கா? அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட், காரிய காரண இந்த ஆர்குமெண்ட்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம நிஜமாக அத்வைத ஞான நிஷ்டைக்கு வரணும்னா அந்த வேதாந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம இந்த காரிய காரணத்தில் தலை வைக்கக்கூடாது. காரிய காரணம் மித்யா, காஸ் அண்ட் எஃபெக்ட் இஸ் an illusion. ஆனால் சாஸ்திரம் எதுக்கு மாயை பற்றி பேசும்? அங்கங்கே அஜ்ஞானம் பற்றி பேசுறது என்ன? ஓ அஜ்ஞானம் ஒன்று இருக்கு, மாயை అనేది ஒன்று இருக்கு, காரியம் అనేది ஒன்று இருக்கு, பலது అనేది ஒன்று இருக்கு అని சொல்கிறதுக்கு இல்லை. இது புரிஞ்சுக்குங்க. சரி, காரண ஜானத்தா அப்படின்னா நமக்கு இங்கே இது அப்ளை பண்ணோம். அங்கே எதுக்கு சொன்னார்? ஸ்வேதகேது இந்த சின்ன கொட்டை இருக்கு பார், ஆலமரங்கொட்டை, இது உடைச்சி பாருன்னாரு. பையன் உடைச்சிட்டான். உடைச்சி ஒன்றும் இல்லையே அப்படின்னா, என்னப்பா அப்படி சொல்கிற, ஒன்றும் இல்லைன்னு, இதில் இதாடா அந்த அவ்வளோ பெரிய மரம் வந்துச்சு என்னார். அதே போலுதான் பிரம்மன் வந்துச்சுன்னா திரும்பி வந்துச்சா? வரல. ஆனால் எதுக்கு சொல்கிறவன, நீ நினைக்கிறல்ல வந்துச்சனே, நீ நினைக்கிறல்ல காணப்படுறதனே. அப்போது அப்படி சொல்லணும். சொல்லி அது நிஜமாக வரல. சரி, இப்படி ஏதாவது வந்ததுனால அந்த பிரம்மனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? சில நிஜமாக ஏதாவது மாற்றம் ஆயிடுச்சா? கயிறு மேலே பாம்பு காணப்பட்டதுனால அந்த பாம்பு காணப்பட்டது நீ நினைச்ச பாம்பு ஒருக்காகவும் கயிறுன்னு பாதிச்சதா? நீ நீ உனக்கு அப்படி தோன்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பாம்பு இருந்து அப்புறம் கிளம்பி போயிடுச்சா? இல்லை, நீ பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பாம்பு வந்துச்சா, போயிடுச்சா, என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் ஆகலை. இல்லை, அது அங்கே. ஆனால் எனக்கு தோணிச்சு. அதுதானே பிரம்மன் சொல்கிறோம், அதுதானே இல்லூஷன் சொல்கிறோம். இதுதான் நம்முடைய கஷ்டம். காணப்படுறதே, இருக்கிறதே, தொந்தரவுப்படுத்துறதே அப்படின்னு இருக்குல்ல, அதையும் நீ எப்போ என்ன பண்ணணும்? மித்யாத்வ நிச்சயம் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம். மித்யா இல்லை, இல்லை, நேத்தி நேத்தி இல்லை, இல்லை, மித்யா பிரம்ம அப்படின்னு
அது திரும்பி 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 சொல்லி இந்த உலகம் விஷயம் மல்டிப்ளிசிட்டி பற்றி ஒரு சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம இந்த ஞான நிஷ்டை ஏற்படணும் அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்னதுக்கப்புறம் 2வது வரியில சந்தேகம் என்னது கேட்குறான் பூர்வபக்ஷி. சத்தியஜானேன அன்ருத ஜானம் கதம் உபபத்தியதே. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாமரூபம் இங்கே பார்க்கணும். நாமரூபம் அன்ருதம் போய் பிரம வித்யா இல்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ மேலே காரணமானது தெரிஞ்சுக்கிட்டா பிரம்மத்தினை அன்ருத்தமான நாமரூபம் கூட தெரியப்படுறதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அன்ருத்தம் தெரியும்? பாருங்கோ எப்படி புத்தியில் சந்தேகம் வரும். அப்படின்னா அன்ருத்தம் అనేది ஒன்று இருக்கா? நீங்கள் தெரியும் சொன்னீங்க இல்லையா, காரணம் தெரிஞ்சுக்கிட்டா காரியம் தெரியும்னு சொன்னீங்க. காரணம்தான் இருக்க, காரியம் இல்லைன்றீங்க. அப்போது காரணம் தெரிஞ்சுக்கிறதுனால காரியம் அன்ருத்தம் இல்லாதது எப்படி தெரியும்? சரி, மைண்ட் எப்படி பிளாக் ஆகிறதா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் சட்டில் கொஸ்டின். அதை சொல்லியிருக்கேன். அந்த இப்போ எல்லா பஞ்சதசி பெரிய வெரி வெரி அட்வான்ஸ்டு. அப்படின்னா 10 வருஷம் வேறு விஷயங்கள் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் ஐ வாண்ட் மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி. எனக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது. படித்தது எல்லாத்தையும் அப்படி கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தவிர வீட்டில் உட்காந்து கீழேன்னு சொன்னால் கூட கேட்காதவங்களுக்கு இல்லை. அப்போது கேள்வி கேட்குறாரு, கதை மாத்திரம் உபபத்தியதே, ஹவ் இட் இஸ் பாசிபிள்? எப்படி அன்ருத ஞானம் ஏற்படும்? அப்படின்னா காரண ஞானத்தினால காரிய மித்யாத்வம், காரியத்தை நீங்கள் இல்லைன்னு நெகேட் பண்ணுறீங்க வேதாந்தத்தில். மித்யா மித்யா அந்த இல்லாதது மித்யா. அதை பற்றி எப்படி தெரியும்? இதுதானே தெரியும். மண்ணு தெரிஞ்ச தவிர இப்போ நீங்கள் இது சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 1000 வாட்டி சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் காட்டும் முதல்ல இது எனக்கு குடம் வந்தால் காணப்படுறதுன்னு நினைக்கிறது என்னுடைய மனசை. எனக்கு இது மனுதானே புரிஞ்சுக்கினா கூட ஏற்றுக்கினா கூட காணப்படுறது இது. நீங்கள் சொன்னது இது காணப்படாத போல் போயிடும், இல்லைன்னா அதையும் தெரிஞ்சுக்கிறது போல் ஆகும்னு சொன்னீங்க. என்ன பதில் கொடுப்பீங்க இதுக்கு? அப்படின்னு கேள்வி கேட்டார். 55வது ஸ்லோகம். சம்ருத்கஸ்ய விகாரஸ்ய காரியதா லோகத்ருஷ்டிதः வாஸ்தவோத்ர மிருதம்சோஸ்ய போதக் காரணபோததः. அவர் கேள்வியே காம்ப்ளிகேட்டடாக அப்படி இருக்கு. இவர் அது தகுந்த போல் சொல்கிறார் பதில். ஆக்சுவலி காரியத்திலேயே అసలు 2 இருக்கேன்னு சொல்கிறது தான் இப்போது அதுதான் பிரச்சனை. 2 అనేది பேசி சொல்லி நினைச்சா முக்கியத்துவம் கொடுத்த பிரச்சனை. இது எல்லாம் வார்த்தைக்கு தான். காரணத்திலேயே காரியம் இருக்கு, காரியத்திலேயே காரணம் இருக்கு. அப்படின்னா காரண ஜானம் காரிய ஜானம் 2 ஒரு இடத்துல இருக்கு. எகெயின் இந்த 2 யூஸ் பண்ணும்போது அதில் உளுந்து போகக்கூடாது. 2 இருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த பேச்சு இல்லை.
ஆனால் உனக்கு கம்யூனிகேட் பண்ணி சொல்கிறதுக்கு எனக்கு வேறே வழி இல்லை. யாரும் ஸ்ருதி மாத்தாவே சொல்கிறது. என்ன பண்ணுறது? அதனால என்ன சொல்கிறாருன்னு இந்த ஸ்லோகத்தில், சம்ருத்கஸ்ய விகாரஸ்ய, மண்ணுடைய விகாரம், அதனால ஒரு அந்த காசுனால காரியம்னு ஒரு மாற்றம், ஏதோ தோற்றம் தான் அது எஃபெக்டாக காணப்படுது. இப்போது லோகத்தில் எல்லாரும் நமக்கு இந்த குடம் காட்டின உடனே லோக திருஷ்டிதா நார்மல் பர்செப்ஷன் எல்லாருக்கும் என்னென்னா இதுதான். ஆனால் நீ என்னன்னா நாமரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அதுதான் ப்ராப்ளம். உனக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது. இது குடம் மண்ணுன்னு உனக்கு நல்லா தான் தெரியும். ஆனால் லோக திருஷ்டிதா இது மண் ஒரு விகாரம் ஆகி இப்படி காணப்பட்டதுன்னு தெரியுது. அங்கே அத்திரன்னா இந்த காரியத்தில் வாஸ்தவா மிருதம்ச, இங்கே வாஸ்தவமான வஸ்து அம்சம் மண்ணே தான். உன்னுடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நாமரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. இப்போ இதே தாஷ்டாந்தத்துக்கு அப்ளை பண்ணுங்க. நமக்கு என்னென்ன இந்த உலகம் நாமரூபம் முக்கியத்துவம் கொடுக்கறது நீதா பிரம்மம். யார் ஒன்று முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சூக்ஷ்ம புத்தியோட இருந்தா நாங்கள் என்ன சொல்கிறோம்? நீ ஞானஸ்வரூபம், நீ இருப்புதல், நீ உணர்வு. இப்போ இதெல்லாம் காணப்படுறது இப்படின்னு சொன்ன பாருங்க, ரெண்டும் ஒரே கலராக இருக்கேன். கான்ட்ராஸ்ட் இருக்கணும். எனக்கு கான்ட்ராஸ்ட். இப்போ இப்படி இது தெரிஞ்சுக்கினது யாரு? நீதான். உன்னை கண்ணு உன்னை மனசு நீ. இது தெரிஞ்சுக்கினது யாரு? உன்னை மனசு உன்னை கண் உன்னி. அந்த தெரிஞ்சுக்கிறது அறிவு பலதா ஒன்றா? ஒன்றே தானே. நீ என்ன சொல்கிற? இந்த பலதுக்கே முக்கியத்துவம் கொடுக்குற, உன்னை மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேற. The whole problem is giving importance to the multiplicity. இது புரிஞ்சுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால வாஸ்தவ மிருதம்சா. அங்கே எனக்கு இது காட்டின உடனே ஆக்சுவலி என்ன போதம் ஏற்படுது பாருங்க. அஸ்ய போதா காரணபோதா. ஆக்சுவலி இங்கே அது மன்னனேதே தெரியுது இவனுக்கு. ஆனால் இவன் எங்கே விழுந்துடுறான்னா அந்த மைண்டுன்னு வச்சுக்கிட்டு நாமரூபத்தில் விழுந்துடுறான். பட் இருக்கிறது மண்ணு தான். நாமரூபம் எங்கே இருக்கு? இது உலகத்துக்கு மித்யாத்வ நிச்சயத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்ரவணம் தபஸ் பண்ணணும். ஸ்ரவண தபஸ். நேற்றுக்கு 2 கிளாஸில் அது சொல்லிகிட்ருக்கேன். தபசா ஸ்ரத்தயா மேதா மேதயா மனிஷயா மனசா சாந்தி சாந்தேன ஆத்மானம் வேதயதே. அது இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். தபஸ்ன்னா ஸ்ரவணம்னால ஸ்ரத்த வரும். அங்கேருந்து நீ ஆத்மனை தெரிஞ்சுக்குவேன். அந்த ஸ்ரவணத்தில் நீ குறைகள் இருந்தால், எப்படிப்பட்ட குறையாவது ஆகட்டும். காதே கேட்கறது இல்லை சார், போச்சு போ. அதுக்கு மேலே இன்னும் வேறு என்ன குறை என்ன? ஆனால் காது கேட்காம எல்லாருக்கும் அப்படி போகிறதில்லை. நிறைய பேர் நல்லா தான் கேட்கறது. அதுக்கப்புறம் சம் ப்ராப்ளம்ஸ். கேட்க மாட்டானே. அப்போது இதுதான் இங்கே சொல்கிறார். எங்கே பேஜ் எங்கே போச்சு? கிளிப் எடுத்த உடனே இது வாஸ்தவ மாதிரி காரணபோதம் தான் உனக்கு இருக்கு. இங்கே கூட காரணம் பிரம்மபோதம் தான் இருக்கு, அவேர்னஸ் தான் இருக்கு.
பட் நீ என்ன பண்ணுற, தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு தேவையில்லாததுக்கு பின்னாடி போயிட்டு எது இல்லாதது பின்னாடி போகிறான் போல. காணல் நீர்னு பார்த்துக்கிட்டு மான் மிருகம் போகிறது, மிருகத்ருஷ்ணா. சம்ஸ்கிருதத்தில் காணல் நீர் பேர் மிருகத்ருஷ்ணா. மிருகத்துக்கு தாகம் ஆகும்போது அந்த பாலைவனத்தில் அதே தண்ணி இருக்குன்னு போகும், கிடைக்கல. சரி விட்டுடலாம் இல்லையோ, நேற்றுக்கு போயிடுச்சு, அப்புறம் இன்னைக்கு போயிடுச்சு, நாளைக்கு போகும், இது போயிட்டே இருக்கும். அதுக்கு அந்த அறிவு ஏற்படுற. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேனே, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டே தான் நீ மனிஷா உனக்கு இருக்க. மனுஷான்னா ஞானம் அர்த்தம். அப்போ தான் நீ மனுஷி. அப்படிப்பட்ட ஞானம் இருக்கிற மனுஷனுக்கு தான் மனசு இருக்குன்னு சொல்லணும். அந்த மனசன் இது மனசு இல்லை, அது சாந்தி ஸ்வரூபம், ஆத்மா தான். இல்லைன்னா சாந்தேன ஆத்மான வேதயத்தை, சாந்தினால எப்படி ஆத்மா தெரிஞ்சுக்கிறது சார்? என்னோடய பேரே சாந்தின்னு வச்சுட்டாங்க சார். வாழ்க்கை அப்படி நீ சாந்தின்னு பேர் வச்சுக்கினாலும் சாந்தியில் போய் சாப்பிடுறதுனாலையோ உடனால உனக்கு வராதப்பா. நீ குருன்னு ஆசிரிச்சு சத்சங்கம் கேட்டுதான் ஆகணும் சார். சுற்றி நீங்கள் அங்கே வரீங்க, வேறு எங்கே போக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு நாலேஜ் ஏற்படு. இது பாருங்க, எசன்ஸுடைய அறிவு, அப்புறம் அது மேலே கல்பிக்கப்பட்ட இல்லூஷனுடைய அறிவு. இங்கே கூட உலகம் இந்த விஷயம் பிரம்மம் பற்றி பேசும்போது எசன்ஸு பற்றியும் நமக்கு தெரியணும். அப்புறம் காணப்பட்ட இல்லூஷன் பற்றி கூட அறிவு இருக்கணும். இல்லூஷன் பற்றி என்ன, இல்லூஷன் ஒன்று இருக்கான்னு இல்லை, இல்லூஷன் இது இல்லை, அது இல்லூஷன் தான். இல்லூஷன் எங்கே எப்படி இருக்குங்க? ஹவு த இல்லூஷன் கேன் எக்ஸிஸ்ட்? சரி, இப்படி சொல்லி எசன்ஸ் ஆத்மானந்தம் தான். ஏன்னா அந்த சாப்டர் டைட்டில் பார்த்தா இங்கே பிரம்மானந்தே அத்வைதானந்தா, அங்கே ஆத்மான்னு எடுத்தார், இங்கே அத்வைத்தம்னு எடுத்தார். இது 12வது அத்தியாயத்தில். ஏன்னா இண்டிவிஜுவலை ஆத்மான்னு சொல்லும் போது உனக்குள்ள நீ அப்படின்னு எடுத்துக்கலாம், தேவையில்லை. ஆனால் அப்போ அத்வைத்தம்னு சொல்லும்போது ஒன் வித்தவுட் செகண்ட், எல்லாமே அதே தான். ஸோ அந்த ஆத்மானந்தம் இங்கே தெரிஞ்சுக்கப்பட்டது. இப்படி இதனால் அது அந்தர்கதமாக இருக்குது. இதில் இப்படி என்ன சொல்ல வர்றார், எதுக்கு இந்த அர்த்தம் என்னன்னா இதுதான். அங்கே போதம் ரெண்டு பற்றி இருக்கு. ஆனால் மிருதம்சம் போதந்தான், ஒரு காரணம் போதந்தான் தெரியுது. காரணம் தான் இருக்க, காரியம் இல்லைன்னு தானே சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? சரி. அப்போது அடுத்த ஸ்லோகம் பாருங்க, 56. அன்ருதாம்சோ ந போத்தவ்யஹ தத்போதானுபயோகதஹ தத்வஜ்ஞானம் புமர்த்தம் ஸ்யாத் நான்ருதாம்சவபோதனம். இந்த ஸ்லோகம் ஆன்டிசிபேட்டட் இன்னொரு கேள்விக்கு பதில். அந்த கேள்வி இங்கே காணாது. ஒரு சந்தேகம் என்னன்னா, சரி ஒரு பக்கம் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட இந்த காரியம் உலகம் பற்றி கூட பிரம்மனுடைய ஸ்வரூபம் சத்து சித்து ஆனந்தம் ஏக்கம் எல்லாம் சொன்னீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த அன்ருத்தம்னா போய் இல்லாததே இல்யூஷன். அப்போ அது கூட வாட் இஸ் த வேஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த மாயா உலகம், இந்த இதை பற்றி கூட மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது இன்னொரு ப்ராப்ளம். நீங்கள் ஸ்ரவணம் சொல்லிட்டு இப்படி தலை அடிச்சுக்கிறீங்க, அதே சொல்கிறீங்க. வேறு ஒன்று பண்ண வேண்டாமா?
எல்லா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போக வேண்டாமா? போ, யார் வேண்டான்னு சொன்னேன்? சத்சங்கம் விட்டுட்டு போக சொல்லலை இல்லையா? அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா அப்படி ரிலேட் பண்ணி சொல்லலைன்னா உங்களுக்கு புரியாது. அது வித்யாரண்யக்கு ப்ராப்ளம் சார், அவர் புஸ்தகம் ஏதோன்னு இவ்வளோ பெருசான்னு சொல்லி. அது வேறு நீங்கள் வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக டீச் பண்ணுறீங்க. இன்னும் இந்த பஞ்சதசி ஐ திங்க் 7-8 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கேன். நடுவில் கொஞ்சம் கேப் வந்தது, 10 வரைக்கும் முடிஞ்சு. இவ்வளோ அருமையாக இருக்கும்னு எனக்கும் தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சுவாமிஜி கிட்டது நாங்கள் கேட்டோம் இப்போது 30 வருஷம் முன்னாடி. அவர் புல்லட் ட்ரெயின் போல் ஃபாஸ்ட்டாக போவார். எங்களுக்கு அங்கே ஆசிரமம் இது. இப்போ அந்த மாதிரி கேள்வி வந்த அதுக்கு பதில். ஸோ என்ன கேள்வி புரியுதா? அந்த அன்ருத்தம் பற்றி கூட தெரிஞ்சுக்க வேண்டாமா? மேலே கேள்வியில் அங்கே இருக்க சரி சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டா அன்ருத்தம் எப்படி தெரியும்னு கேட்டானே. ஸோ அவனுக்கு இன்னும் போல அதை பற்றி கூட கொஞ்சம் சொல்லுங்க. அப்படின்னா மாயா பற்றி கூட சொல்லுங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பதார்த்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிஷ்யன் குருக்கிட்ட போயிட்டு கொஞ்ச நாள் சிரவணம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இல்லை புதுசாக வந்தான்னு வச்சுக்கோங்க. போயிட்டு குருக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி எனக்கு கொஞ்சம் மாயா பற்றி நீங்கள் டீச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான். குரு சொன்னார், எதுக்கப்பா இல்லாததை பற்றி தெரிஞ்சுக்கணும்? எதுக்கப்பா பிறக்காத குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும்? அப்படின்னு. அதனால அதெல்லாம் வேண்டாம், விட்டுடு. மாயா இல்லாததை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னா முட்டாள்தனம் தானே அப்படின்னு சொன்னால் அவனும் அப்படின்னா நாரதர் நாராயண பகவான்கிட்ட கேட்டாரே மாயனை தெரிஞ்சுக்கணும்னு. அப்படின்னு அவன் ஏதோ கதை சொல்கிறான் பாகவதத்துலேயே அங்கே இருக்கு. நானே சொல்லியிருக்கேன் 2-3 வாட்டி. என்ன ஆயிடுச்சாமோ ஒரு நாள் அது கிருஷ்ணன் கூட நடந்துச்சா நாராயண பகவான் ஏதோ ஒன்று அப்படி பேசிக்கிட்டே போகிறாரு நாராயண பகவான் நாரதர். இவர் இதே போல தான் இன்னோசென்ட்டாக, பகவானே உங்கள் மாயின்னு ஒரு நாள் கூட எனக்கு காட்டலையே. அப்போது ஏன் என்னை பார்த்து போர் அடிச்சு போச்சா? போர் அடிக்கிறது சகஜம் தானே. ஒரே ஆளுகிட்ட இருந்து ஒரே கேட்டு அதே மூஞ்சி பார்த்துக்கிட்டேன்னு நாராயண அப்படின்னு. இல்லை ஒரு வாட்டி காட்டுங்க, சொல்லுங்கன்னா காட்டுங்க, ஏதாவது பண்ணுங்க. பகவான் பேசாமல் சரி முதல்ல எனக்கு தாகமாக இருக்கு, ஏதோ ஒரு அங்கே நதி ஓடிட்டுருக்கு, அது போய் கொஞ்சம் ஒரு டம்ளர் ஜலம் கொண்டு வான்னு சொன்னால் நாரதர் அங்கே போயிட்டு ஜலத்தில் இறங்கிட்டார் தண்ணி எடுக்கணும்னு. அதுக்கப்புறம் நாரதி ஆயிட்டார். நாரதி ஒரு ஸ்திரீயா ஆனதி போல், அது போல் வச்சுக்கணும், ஆனதி போல். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுத்து. ஒரு ராஜானு கல்யாணம் பண்ணிக்கிட்டு யார் நாரதி ஒரு 9 குழந்தைகள்னு போய்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் ராஜா சத்துருட கையில் இறந்து போய் குழந்தைகள் எல்லாம் அப்படியா இந்த அம்மா கடைசியில் ராஜா இறந்தப்போ அந்த காலத்தில் அந்த சதி சகமனம் போடணும். அங்கே நெருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டா ஒய்ஃபு கூட போய் அந்த அக்னியில் குதிக்கணும் அந்த காலம். அப்போது அந்த மாதிரி அக்னியில் போய் ரொம்ப அளந்துட்டே துக்கத்தோடு போய் அக்னியில் குதிக்க போகிறான். நாரதரே ஜலம் எங்க? அப்போதான் இதுதான் மாயா. மார்க்கண்டேயர் கதையில் இது வரும். ஆளலை கண்ணா அது காட்டுறதுக்கு தான். மார்க்கண்டேயர் இப்படி தான் மாயனை தெரிஞ்சுக்கணுன்னா தான் இப்படி ஆயிடுது. 2-3 இடத்துல வேறு இப்படி எல்லாம் வரும் இது கதை. சும்மா ஒரு பிராமணன் வேறு இடத்துல அப்படி இது பண்ணிகிட்ருக்கிறாரு, சந்தியாவந்தனம் பண்ணுறாரு நதியில் இறங்கி. அப்போ கூட நாராயண பகவான் தரிசனம் கொடுத்தாரா?
அந்த பிராமணன் அப்படி தான் கேட்டார் இன்னொரு கதையில். அது காலம் வரும்போது தெரியும் அப்படின்னு சொன்னார். இவர் அடுத்த நாள் திரும்பி அந்த மாயனபத்தை நினச்சிட்டு போய் தண்ணியில் இறங்கிட்டாரா, போச்சு போ. அதுக்கப்புறம் என்னமோ நடந்துச்சு, எங்கமோ பிறந்தார், என்னமோ ஆயிட்டார், சண்டாளன் ஆயிட்டார், ராஜா ஆயிட்டார், அப்படி ஆயிட்டார், இப்படி ஆயிட்டார். கடைசியில் இவர் வேறு 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 மாதிரி பிறக்கிற போல் இமேஜினேஷன் எல்லாம் நடந்துச்சு. டைம்ஸ் ஜனங்கள் பேசிக்கிறாங்க, அந்த காலத்தில் ஒரு செண்டாளன் இருக்கான், அந்த செண்டாளன் நிஜமாக செண்டாளன் இல்லை, ஆனால் ராஜாதான், ஆனால் அவனுக்கு தெரியாது. ஆனால் திரும்பி அவனுடைய சேஷ்டைகளை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, திரும்பி அவனை கொண்டு போய் ராஜாவை அங்கே வச்சுட்டாங்க. இப்படி செண்டாளனை கொண்டு ராஜ்யத்தில் சிங்காசனம் மேலே உட்கார வச்சான்னு சொல்லி அந்த ஊரில் நாட்டில் இருக்கிற பிராமணன் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. இவனை பற்றி தான் இவன் இருக்கான் இப்போது. ஆனால் அப்படி நடந்துச்சாமா, பிரஜைகள் பேசிக்கிறாமா. இதுக்கு என்ன நீங்கள் பதில் கொடுப்பீங்க? இது யோக வாசிஷ்டன் வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. தலை தெரியல, வால் தெரியல, மாயா தெரியணுமா? எதுக்கு இந்த சுத்தல் எல்லாம்? அப்படி இந்த கேள்வி அந்த மாதிரி ஒரு வேளை நீ நினச்சிட்டு இருந்தா, இங்கே பாரு, முந்தாவது ஸ்லோகத்துக்கு இது கனெக்ஷனாக சொல்லி பேசுகிறேன், அர்த்தம் சொல்கிறேன். முந்தாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னோம்? அப்போது ஆத்மானந்தந்தான் ப்ரூவ் பண்ணணும், அதுதான் இருக்கிறது. அதே தான் பிரம்மானந்தம், அது நீதான். அப்போ என்ன ஆகிடும்? இந்த நோயர் அண்ட் தி நோண்டு பேதம், தெரிஞ்சுக்கிறவனோ தெரிஞ்சுக்கப்பட்டது, அந்த பேதம் போயிடும், புத்தியில் போயிடும், வெளியில் போகாத. இப்போ இங்கே உலகம் தெரிஞ்சுக்கிற நான் தானே, தெரிஞ்சிக்கப்படுறது உலகம் சொல்கிற இல்லைன்னு ரெண்டு இல்லை, ரெண்டு பேதம் இல்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லணும்னா, போக்யம் போக்தா போக, என்ஜாயர் என்ஜாய்டு என்ஜாயிங் అని அந்த த்ரிபுட்டி மூணும் இருக்காது. இருக்காதுன்னு எப்படி இருக்காது? நான் நெகேட் பண்ணேன். எப்போ நான் நெகேட் பண்ண முடியும்? இந்த இல்லூஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தால். அந்த நெகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் மித்யாத்ம நிச்சயம். அப்போ த்ரிபுட்டி பற்றி பேசியிருக்கோம், பஞ்சதசிலே பேசியிருக்கோம். அதனால் இந்த மூணும் எப்போ அந்த டிஃபரன்ஸு நோயர் நோண்ட் அண்ட் நோயிங் டிஃபரன்ஸ் போயிடுதோ, சுத்த அகம், அந்த விட்னஸ் சாட்சி அகம் எல்லோன், அதுதான் ஆஸ்பிஷியஸ், மங்களம், சுத்தமான இது இருக்கும். இந்த கருத்து எதுக்கு இப்போ இங்கே சொன்னான்னா, அது இது வச்சுக்கல மனசில் ஸ்லோகம் முடியுமோ ஒன்று முடியும். நாரதி கதை மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் எனக்கு. இது கைவல்யோபனிஷத்தில் இந்த விஷயம் சொன்னது இப்போ நான் பேசினது. திரிஷுதாமசு யத் போக்யம் போக்தா போகஸ்ச யத் பவேத் தேபியோ விலக்ஷண சாட்சி சின்மாத்ரோஹம் அகம் சதாசிவः அகம் சதாசிவः சின்மாத்திரः. திரிஷுதாமசு, இன் த்ரீ அவஸ்தாஸ், அங்கே கூட என்னென்னமோ போக்தா போக்யம் போஜ்யம் அதெல்லாம் கிடையாது. திரிஷுதாமச யத் போக்யம் போக்தா போகஷ் யத் பவேத், எதிலும் அதெல்லாம் காணப்பட்டதே தவிர, ஆனால் சின்மாத்திர சதாசிவனான அகம் நானும் அப்படி தான் இருக்கேன். இல்லூஷனுக்கு மாயைக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது. சரி, இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்ன கொடுக்குறார்? அன்ருதாம்சா நோ ந போத்தவ்யா. எதுக்கப்பா இல்லாதது பற்றி, அன்ருதமானது பற்றி, பிரம பற்றி நீ தெரிஞ்சுக்கணுமா? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? பிரமத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. பிரம்ம இல்லூஷன் என்னன்னு இப்போது சயின்ஸு பண்ணலாம் அந்த வேலை. அது எப்படி வானவில் இல்லாத 7 கலர்ஸ், அவன் அதுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சு, அந்த நியூட்டன் வர்ண சக்கரம் வச்சு, ஒரு லைட் இப்படி போனால் அந்த கிறிஸ்டலில் போகும்போது அது 7 வர்ணமாக வெளியில் வரும். அவன் இதெல்லாம் சொல்லி குழந்தைகளுக்கு எல்லோரும் சொல்லி கொடுத்துட்டு, என்ன இல்லூஷன்.
அதெல்லாம் ஓகே. என்ன மாதிரி ஏன் காணப்படுதுன்னு எனக்கு சந்தேகம் வருதே. இப்போ இதே மாதிரி இந்த வேதாந்த கிளாஸ் ஸ்கூலில் வந்து ஏன் உலகம் காணப்படுறது? உலகம் இல்லை, ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஒயிட் லைட்டு தான், சதாசிவோகம். அது அங்கே பண்ணால் பிரயோஜனம் இல்லை, இங்கே பண்ணால் பிரயோஜனம் இருக்கும். சரியா? அப்படின்னு சொல்லி ந போத்தவியா. ஏன்னா தத் போதா அனுபயோகதா. உனக்கு என்னதான் பிரயோஜனம் சொல்லு சொல்லு. லோகத்தில் எத்தனை இல்லூஷரி திங்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் பற்றி காணல் நீர், அது இது வானவில், நீலம், வர்ணம் எல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்காக நான் 20 வருஷம் 12 வருஷம் ரிசர்ச் பண்ணதுக்காக எனக்கு நோபல் ப்ரைஸே கொடுத்தாங்க. சரி, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நிறைவு வந்ததா? சாந்தி வந்ததா? ஆத்ம ஞான மோட்சம் வந்ததா? என்னதான் வந்துச்சு? அதனால தான் அனுபயோகத்தினால அன்ருத்தத்தினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னதான் அடைய போறே, எதுக்கு? அப்போது தத்துவஜானம் புமர்தத்வம் சியாத். அதனால தத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும் தவிர அன்ருத்தமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்காதே. அப்படின்னா த ஹோல் மாடர்ன் சயின்ஸ் அண்ட் த வேர்ல்டு அண்ட் த டெக்னாலஜி அண்ட் த இன்வென்ஷன், எவ்ரி திங் இஸ் மாயா. நாம் என்ன பண்ணுறோம்? அதில் வந்து எனக்கு நிம்மதி வராதா, கம்ஃபர்ட் வராதா, சாந்தி வராதா, சுகம் ரட்சணை வராதான்னு தேடுறா. இது வந்து கான்ட்ரடிக்டராக இருக்கும். சார், the whole world is how it is progressing technically, technologically, AI யூனிவர்சிட்டிஸ் வருது, அப்படி வருது. நானும் பார்க்குறேன், என்ன ஃபோன்லேயே நான் கேட்டதெல்லாம் சொல்கிறது, அது என்ன கூட பேசுறது எல்லாமே பண்ணும். மாயா கேன் டூ எனி திங். அகட்டித கட்டனா பட்டியசி. இந்த மாதிரி கண்டுபிடிப்பு இதெல்லாம் இது முன்னாடி ருஷிகள் பண்ணலையா? என்ன பண்ணல? என்ன ஆகிப்போச்சு? என்ன கடைசியில் உன்னுடைய விடுதலை பார். நீ யார்? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த சம்சாரத்தில் வந்து வெளிவரதை பார். அதனால் தத்துவஜான புமர்தத்துவம், மனுஷருடைய புருஷார்த்தம். புமர்தத்துவம்னா புருஷனா பிறந்தே புருஷார்த்தத்துவமான மோட்சத்தினை தத்துவஜானத்தினை அடியாமே அது பண்ண. அன்ருதாம்ச போதனம் ந, இல்லாதது பற்றி என்கொயரி பண்ணாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது இவனு விடலை. யார்? அந்த ஸ்டூடெண்ட்டு. அவன் ரொம்ப ஒரு டைப்பு, கொஞ்சம் கிண்டல் பண்ணுறது போதே கேள்வி கேட்குறாரு. இதில் கேள்வி இருக்க நேராகவே. தரிஹி காரண விஜ்ஞானாத் காரியஜ்ஞானமிதீரிதே மிருத்போதான் மிருத்திகா புத்தே மிருத்போதாத் மிருத்திகா புத்திஹ இத்யுக்தம் வரைக்கும் யுக்தம் ஸ்யாத் க்ரோத்ர விஸ்மயः. யுக்தம் ஸ்யாத் க்ரோத்ர விஸ்மயः. என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா இந்த டீச்சர் ஆச்சாரணி, சரி நீங்கள் அப்படி சொன்னால் ஆக்சுவலி இன் தட் கேஸ் நீங்கள் சொன்னது போல் அப்படி பேசினா எதுக்கு அன்ருத்தம் பற்றி விசாரணை பண்ணோம், அது பண்ணும் இது பண்ணோன்னே. சரி, காரண விஜ்ஞானாத் காரிய ஜானம் இதீரித்தே. நீங்கள் என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? காரண ஜானம் ஏற்பட்டால் காரிய ஜானம் கூட ஏற்படும். உங்கள் அபிப்பிராயத்தில் என்னன்னா, மண்ணு பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் உனக்கு இது மண்ணு అని தெரியும், இது குடங்கூட மண்ணு தான் தெரியும். போங்க சார், இதில் என்ன பெருசு என்றான். விஸ்மய
கோ அத்திர விஸ்மயா ஸ்யாத் என்ன மிருத்போதாத் மிருத்திகா புத்தி இது உக்தம். நீ ரெண்டு ஒரே வார்த்தை தான். மண்ணு பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மண்ணு குடம் பற்றி கூட தெரிஞ்சுக்கிறது போலன்னு சொன்னால் என்ன அது மண்ணு தானே, அங்கேயே மண்ணன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே மண்ணன்னு தெரிஞ்சுக்கிட்டார். இதே ஒரு பெரிய அறிவு. வாட் கிரேட் இஸ் தேர் இன் இட். அதான் சொல்கிறாரு, வாட் வண்டர் இஸ் தேர் கியா கோ அத்திர விஸ்மயா ஸ்யாத். இவ்வளோ நேரம் எத்தனை ஸ்லோகம் இதே காட்டுக்கிட்டு இது மண்ணுனால் செய்யப்பட்டது குடம், அதனால இதையும் மண்ணு தான். இப்போ என்ன கடைசியில் அது மண் இது மண்ணு தெரிஞ்சுக்கினேன். என்னதான் ஸோ கிரேட் இன் திஸ், என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு கிண்டல் பண்ணுற போல் கேட்டுறான். அதுக்கு பதில் சொல்கிறாரு டீச்சரு, சத்யம் காரியேஷு வத்ஸ்வம்ஸ்யம் வஸ்துவம்ச. நான் படிக்கும்போது படித்த கன்ஃபியூஸ் ஆகும். சத்யம் காரியேஷு வத்ஸ்வம்ச வத்ஸ்வம்ச காரணாத்மேதி ஜானதः விஸ்மயோ மாஸ்து விஸ்மயோ மாஸ்த்விஹாக்ஞஸ்ய விஸ்மயக்கேன வாரியதே. குரு என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீ சொன்னது கரெக்டு தான், ஒத்துக்கிறாரு. முதல்ல சத்தியம் ஓகே ஓகே பாடம்னு சொல்லும் சிலவாடி. சத்தியம் காரியேஷு வஸ்து அம்சः காரணாத்மா இது ஜானதः. நீ இப்படி கேள்வி கேட்ட, காரண வஸ்து மண் எது இருக்கின்றதோ காரியமாக காணப்படுற வஸ்து அது கூட மண்ணு தான். இது ஜானது. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எல்லாரையும் சொல்லி கொடுத்த தெரிஞ்சுக்கிட்ட. அப்போது நீ சொல்கிற என்ன இதில் பெரிய ஆச்சரியம் சொல்ல பெரிய விஷயம்னு சொல்கிற. ஆனால் சப்பைஸ் இல்லை யாருக்கு, உனக்கு இல்லை. நீ கேள்வி கேட்குற, உனக்கு என்னமோ புரிஞ்சது போல். அது இருக்கட்டும், அப்படி விஸ்மயம் இல்லாமல் இருக்கட்டும், அஸ்து. ஆனால் இப்போ நாம் பேசுறது புரிஞ்சவனுக்காக பேசலை. என்ன சொன்னான் ஆரம்பத்தில், மத்தியம அதிகாரியாக இருந்து கிராஸ் பண்ண முடியாதவனுக்கு பேசுகிறோமா. சரி, உனக்கு புரிஞ்சது போல் நீ இப்படி கேள்வி கேட்குற, இதில் வாட் இஸ் கிரேட் இன் இட் அனி உனக்கு தோணுறது. ஆனால் இஹ அக்னஸ்ய விஸ்மய கேன வாரியத்தை. அக்னஹன்னு அசல் விசாரணே பண்ணல, தத்துவஜானத்துக்கு வரல. நிறைய பேருக்கு இது ஆச்சரியம்தானே. அதுதானே நம்ம உலகம் பார்த்து வண்டர் ஆயிடுறோம். அந்த வண்டர்மெண்ட்டில் தான் வாட் இஸ் தேர் வாட் இஸ் தேர் வாட் இஸ் தேர் ஐ வாண்ட் இன்வென்ட்னு போகிறேன் இல்லையா. அந்த வண்டர்மெண்ட்டு தானே. விஸ்மயம் இருக்கா இல்லையா. அப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டு, இன்வால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட்டு அது எப்படி நீக்கிறது. விஸ்மய அக்னஸ்ய விஸ்மய கேன வாரியத்தை. நீ சும்மா கேள்வி அப்படி கேட்டு விட்டுட்ட, என்ன இது மண் அது மண். இப்போ சரி இது விட்டுடுங்க, மண் பிரம்மம் சத்து. எகெயின் சேம் சட்டில் கிராஸ்பிங்கு இல்லை. இந்த நாங்கள் அதனால தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டும் போது சிஷ்யன் அதில் விழுந்துருவானே. குரு சொல்கிறது, சாஸ்திரம் இந்த எக்ஸாம்பிள் காட்டுறது நோக்கம் வேறு. அதனால் நீ என்ன பண்ணுற, வாட் இஸ் தேர் கிரேட் அபவுட். சரி, பிரம்மம் ஏகம் நித்தியம் சாரம் சத்தியம் சத்து சித்து ஆனந்தம் அதுதான் எவ்ரி திங் அப்படின்னு. ஸோ வாட் అని கேட்டது போல். ஸோ வாட்டா,
அசல் அப்படி கேட்க மாட்டான். இவன் வந்து வேணுமனு கிரிட்டிசைஸ் பண்ணுறவனா கேட்குறான் தவிர இவன் புரிஞ்சு கேட்கல. புரிஞ்சவனுக்கு தெரியும், வாட் ஏ வண்டர் த ஞானம். பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு சர்வம் நாமரூப பிரபஞ்சம் மித்யாத்ம நிச்சயம் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் கெப்ட் இட் அவே, தூரமாக வச்சுட்டேன். அன்டச்சாக இருக்கு, அசக்தகா இருக்கு, நிஸ்ஸங்கனாக இருக்கு. ஆனால் அவனுக்கு கண்டுபிடிச்சிக்கணும். அவனு ஆனந்தமாக இருக்கானா, இல்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அது பின்னாடி ஓடுறவன் ஆனந்தமாக இருக்கானா? நீ சொல்லு. வைஸ் பர்சன் இஸ் மோர் ஹாப்பி ஆர் அதர்வைஸ் பீப்புள் ஆர் மோர் ஹாப்பி? ஜெனரல்லி நீங்கள் எங்கே பார்த்தா கூட வைஸ் பீப்புள் ஆர் ஹாப்பி வித்தவுட் மச் எனி திங் ஃபார் தெம். அதனால பொதுவாக அக்ன தெரியாதவனுக்கு இது ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. இது அட்ராக்ஷன் டு தி நாவலிட்டி, பியூட்டி, வெரைட்டிக்காக மறுபடியும் போகிறானே. அடி வாங்கிட்டே அதில் டிஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சு கூட, தோஷபூயிஷ்டம் எனக்கு தெரிஞ்சு கூட, அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவனுக்கு வண்டர் தானே நீ அப்படி சொல்கிறேன்னு குரு பதில் கொடுத்தார். அதனால அஜ்ஞானிக்கு விஸ்மயந்தான், ஞானிக்கு விஸ்மயம் கிடையாது. பட் நீ இப்போ எந்த லெவலில் இருந்து இந்த கேள்வி கேட்ட? நீ ஞானம் நிஷ்டனாக இருந்து இந்த மாதிரி கேட்க மாட்டேன். திஸ் இஸ் எ சில்லி கொஸ்டின் லைக். அதனால் கேள்வி கேட்குறது பெரிய விஷயம் இல்லை. குருவுடைய உபதேசத்தை கிரகிச்சுக்கிட்டு சூக்ஷ்மமாக சிந்திக்கக்கூடிய திறமை இருந்தால் பொடிச்சுக்குவோம். ப்ளீஸ் ட்ரை டு டெவலப். இதுக்கு வயசு, தகுதி, நிலை இதெல்லாம் 24/7. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் யூ இங்கே இப்போ இந்த குரூப், இந்த பேட்சில் எல்லோரும் ரிட்டையர்டு, ஆல்மோஸ்ட் என்ன ரிட்டையர்டு தான், கிராஸ்டு. அதனால் இனிமேல் உனக்கு இப்போவதி பண்ணினவனே வர்றது இல்லையா? தீவிரமான ஆகாங்ஷை வருது இல்லையா? வாட் இஸ் த டெப்த் ஆஃப் திஸ் டீச்சிங்? எவ்வளோ அருமையாக இருக்கு. இதில் ஏன் நீ வந்து அப்படியே அதில் முழுங்கி போகக்கூடாது? வாயு திரும்பி உலக விஷயங்களுக்கு பின்னாடி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓடுறேன். ஜஸ்ட் செக், அவ்வளோதான். நானும் சரி பண்ணிக்கணும். ஹவு இம்பார்ட்டண்ட் இது ப்ரையாரிட்டி நானும் கொடுக்கணும். சாஸ்திரம் குரு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கும் தவிர இட் won't bother, it doesn't bother. ஆனால் அன்பா பிரேமையாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் குருவாவது அந்த சாஸ்திர மாதாவது. சரி, அப்படி பேசினதுக்கப்புறம் அதனால் அடுத்த ஸ்லோகம். எப்படி இந்த அக்ஞானி அவனுக்கு ஆச்சரியந்தா, விஸ்மயம் அப்படின்னு குரு ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆரம்பி பரிணாமீச்ச லௌகிகச்சைக காரணே ஞாதே சர்வமதிம் ஸ்ருத்வா பிராப்னுவந்த்யேவ விஸ்மயம். இந்த ஆரம்பவாதி பரிணாமவாதி அது ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறாரு. அக்னர்கள் எல்லாருமே எந்த வாதியாக பரவாயில்ல, நியாயவாதியா பிடிவாதியா எந்த வாதியானாலும் இவங்களெல்லாம் ஆச்சு. அண்ட் அதனால் லௌகிக்க ஆர்டினரி பீப்புள், ஆர்டினரி என்ன, அவங்க எந்த சாஸ்திரத்துக்கு போல எந்த வாதனைக்கு போல என்னோட வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கு சார், போதும், நல்லா குட்டி குழந்தைங்களோட வீடு வாசல் வேலை போயிட்டுருக்கு. லௌகிகள் இவங்க எல்லாம் அரிச்சா ஏக காரணே ஜாத்தே சர்வமதிம் ஸ்ருத்வா. ஸ்ருதி என்ன சொல்கிறது? இப்போ இவங்களுக்குள்ள கொஞ்சம் படித்தாங்க,
யார் ஆரம்பவாதிகளும் மாதிரி பரிணாமவாதிகள் வாதனை பண்ணணும்னா படிக்காமே பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு சாஸ்திரம் வச்சுக்கிட்டு சாஸ்திரத்தின் இவங்களும் பார்த்து இதுலேயும் பார்த்துட்டு இதில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு தானே பேசிட்டாங்க. அது யோகாவதி, சாங்கியாவதி, வைசேஷிகாசாவதி, பௌத்தாசாவதி படித்தாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்போது சரி, லௌகிக்கா சாதாரணமாக அதெல்லாம் படிக்கலை சார். நான் இங்கே ஏதோ நடக்கிறத சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தேன். முதல்ல அப்பப்போ வந்துட்டு இருந்தேன். ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தோணிச்சு. நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீங்க, சொல்கிறீங்க. எனக்கு கூட கொஞ்சம் ஏதோ இன்னும் இதில் இம்பார்ட்டண்ட் இருக்கும் என்னமோ அப்படின்னு வந்துட்டுருக்கேன். எதுக்கு வந்துட்டுருக்கேனோ வந்துட்டுருக்கிறேன். வரணுமா வேண்டாமது என்னோடய சாய்ஸ். இங்கே ஒன்றும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அப்படி என்ன கேட்டான், அவங்களும் கேட்டாங்க இல்லையா? இல்லை, ஸ்கூலில் சயின்ஸு பிஹெச்டி இதெல்லாம் பண்ணவனுக்கு கூட தெரியும். matter is converting into energy, energy is converting into matter, and the matter is only one matter. How does it matter? Anla, how does it matter? என்ன சார் எம்சி ஸ்கொயர் எவ்வளோ இருக்கு அதில், அதனால வாட் இஸ் திஸ் மேட்டர் அப்படின்னு அவனும். ஆனால் ஏதோ ஒன் காஸ் இஸ் தேர், அது புரியாமல் சொல்ல தெரியாமல் அப்படி பண்ணிவிட்டு பிக் பேங் தியரி, டார்வின் தியரி என்னென்னமோ சொல்லி இல்லை, எவ்ரிதிங் இஸ் ரிவால்விங் ஆர் மூவ்ட் அண்ட் கண்ட்ரோல் பை சம்திங். எல்லாத்துக்கும் பிஹைண்ட் அது இருந்திருக்கணும். அதுக்கு மேலே தெரியல. அதனால ஈ வில் ஓன்லி ஷட்டில் பிட்வீன் த மேட்டர் அண்ட் எனர்ஜி. அதுக்கு மேலே தெரியாது. ஆனால் உபனிஷத்து அந்த ஏக காரண பிரம்மத்தினை எப்போ நிரூபணம் பண்ணி சொல்லி விவரித்து அது நீ தான் காட்டி கொடுக்கிறது. டு யூ ஹாவ் கட்ஸ் டு டேக் இட்? எனர்ஜி கிடையாது, மேட்ரு கிடையாது, மண்ணாங்கட்டை. பியூர் கான்ஷியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பிளிஸ் யூ ஆர். இப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இங்கே ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, பாரு இவ்வளோ கேட்டு கூட சர்வமத்தியும் ஸ்ருத்வா, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கூட சரி சயின்ஸு மெட்டீரியலே படித்தான். அங்கே கூட ஒரு ஒண்டர்மெண்ட்டு வந்து அவனுக்கு வாட் குட் பி த ரீசன், வாட் குட் பி த, என்ன காரணம்னு கேட்கறது யார் எனக்கு? ஒரு நாள் கூட அந்த அட்டென்ஷன், அப்போ நான் யார் అని திரும்புறதில்லை. இது ஆச்சரியம் தானே? சரி, வேதாந்தத்துக்கு வந்தவங்களுக்கு கூட திரும்புறதில்லை, லௌகிகளுக்கு திரும்புறதில்லைன்னா தே ஆர் இன் தேர் ஓன் வண்டர்மெண்ட், தே ஆர் இன் தேர் ஓன் என்கேஜ்மெண்ட்ஸ். இப்படி சர்வமத்தியம் ஸ்ருத்வா அப்பியனை சேர்த்துக்கிறோம். கேட்டால் கூட விஸ்மயம் பிராப்னுவந்தி ஏவா, அவங்களுக்கு இன்னும் வண்டர்மெண்ட்டாகவே இருக்கே. நாங்கள் என்ன கேட்குறோம், யாருக்கு வண்டர்மெண்ட்டு? எனக்கு சார். அப்பா நீ யாருடா முதல்? அது தெரியாத சார் உங்களுக்கு, நீங்கள் எப்பவும் கேட்டதில்லை, இன்றைக்கி தான் கேட்குறீங்க. உட்காருங்க, நான் சொல்கிறேன். எங்கள் தாத்தா பேர் இது சார், எங்கள் அப்பா பேர் இது சார், நான் என்னோடய பேர் இது சார், நான் இங்கே பிறந்தேன் சார், நான் இந்த தெருவில் இருக்கு சார், அந்த வீட்டில் அந்த மாதிரி. ஏய், இந்த பயோடேட்டா கேட்கல நான். அதனால தான் there is nothing to become excited here. விகத ஜ்வரஹ. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு, ஏய் கெட் அவுட் ஆஃப் ஃப்ரம் த எக்ஸைட்மெண்ட் ஃபர்ஸ்ட். அந்த விகத ஜ்வரக்கு பல அர்த்தம் சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அது பிகினிங் சாப்டர்ஸில் 3rd சாப்டர் புரிஞ்சுதன். சரி, இங்கே நிறுத்துக்கணும், சமயம் ஆயிடுத்து. அப்போது ஒரு சின்ன டொமெஸ்டிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த காலத்தில் இப்போ யாரும் அப்படி கேட்குறதில்ல, பண்ணுறதில்ல. அப்போ குக்கிங் மெத்தட் எல்லாம் கட்டு இதை வச்சு அடுப்பு வச்சு அதெல்லாம்
கண்டிப்பாக 10 பேர் 8 பேர் இருந்தால் இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தான் தெரியும் போடுவாங்க. நிறைய கஞ்செல்லாம் வெளியே வந்துடும். அது மேலே ஒரு வெயிட் வச்சு அதெல்லாம் கொட்டை எல்லாம் ஆனதுக்கப்புறம் குழந்தை கேட்குறது, அம்மா பசிக்காதே சாதம் ஆகிடுத்தான்னா அந்த அம்மா வந்து இரு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லும். போயிட்டு ஒரு அப்படி எடுத்துக்கும், ஒரு சின்ன அரிசி துணி அதை எடுத்துக்கிட்டு கண்டுபிடிச்சிடுவான். ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, உட்கார். எல்லாம் பார்க்கணுமா, சாப்பிட்டு தான் சொல்லணும். எக்ஸாக்ட்லி லைக் தட். ஏக காரண இந்த எக்ஸாம்பிள் அதுக்கு தான் கொடுத்துட்டார். ஏக காரண ಜ್ಞಾನೇನ சர்வம் விஜ்ஞானம் பவதி అనేదిలో కూడా జాగ్రత్త இருக்கணும். ஓ சர்வம் இல்லைன்னு விஜ்ஞானம் பவதி. அடுத்த டாபிக் வந்து மாறும். இந்த சர்வம் அనే பதம் உபயோகப்படுத்திக்கிட்டா கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கோ நானாத்வம் இருக்குன்னு சொல்கிறதுக்கோ சாஸ்திரம் பேசலை. அதனால் இப்படி சொல்லி முடிச்சு விட்றேன். இந்த நியூ டாபிக் என்னன்னா, ஸ்ருதி இப்படி எல்லாம் சொல்கிறது பை நோயிங் விச் ஒன்று அப்படி என்ன, அங்கே ஏதோ ஒன்றுன்னு இது இருக்குது, சம்திங் கால்டு ஒன்று இருக்குது. அப்புறம் அங்கே வேறு எவ்ரி திங் అనేది கூட இருக்குது. அதுதானே மல்டிப்ளிசிட்டி, நிறைய இருக்குது. அப்புறம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் இருக்குது. இப்படி நீ மூணாக சொல்கிறதுக்கு ரெண்டாக சொல்கிறதுக்கு இப்படி சொல்கிறதுக்கா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆழமாக விஷயத்தை நமக்கு சொல்லி ஸ்ருதி மாதாவுடைய நோக்கம், டீச்சிங்குடைய பர்பஸ் இஸ் டு ஷோ யூ த ஓன்லி ஒன் திங். அது அழகாக இந்த டிஸ்கஷன் வரும். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.